கடவுள் உங்களை முத்திரையிட்ட தருணத்தில் உங்களுக்குள் ஏதோ மாற்றம் ஏற்பட்டது. அது உங்களுக்கு தெரியும். உலகம் தொலைவில் இருப்பதாக உணர்கிறது. மக்கள் விலகிச் செல்கிறார்கள். ஆனால் உங்களுக்குள் ஒரு நெருப்பு இறக்க மறுக்கிறது. நீங்கள் கடவுளால் குறிக்கப்படுகிறீர்கள். முத்திரையிடப்பட்டவர்களின் 9 அறிகுறிகளை வேதம் வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக, குழப்பத்தில் கூட நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமைதியை கொண்டு செல்கிறீர்கள். இரண்டாவதாக, இருண்ட நோக்கங்களை கொண்ட மக்கள் உங்களிடமிருந்து பிரிக்கிறார்கள். மூன்றாவதாக, உங்கள் பிரார்த்தனைகள் அசாதாரண வேகத்தில் பதிலளிக்கப்படுகின்றன. நான்காவதாக, உலகம் உங்களை நிராகரிக்கிறது, ஆனால் சொர்க்கம் உங்களை தழுவுகிறது. ஐந்தாவதாக, உங்கள் கதையை முடிக்க வேண்டிய தருணங்களில் நீங்கள் தப்பிப்பிடிக்கிறீர்கள். ஆறாவது, வரவிருக்கும் விஷயங்களை வெளிப்படுத்தும் கனவுகளை பெறுகிறீர்கள். ஏழாவது, ஒரு புனித நெருப்பு உங்களில் எரிகிறது, மற்றவர்களை எழுப்ப உங்களை தள்ளுகிறது. எட்டாவது, இருள் உங்களை கடுமையாக தாக்குகிறது, ஆனால் உங்களை தோற்கடிக்க முடியாது. ஒன்பதாவது, உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எபேசியர் 1:13 அதை அறிவிக்கிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியால் முத்திரையிடப்பட்டீர்கள். நீங்கள் பிறப்பதற்கு முன்பே உங்கள் விதி குறிக்கப்பட்டது. இந்த செய்தி உங்களை அடைந்தால் அது தற்செயலாக அல்ல. அமேன் என டைப் செய்து அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு அனுப்பவும்.